அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மணிப்பூர் முதலமைச்சர் பிரேன் சிங்கின் பாதுகாப்பு வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். குக்கி ஆயுத குழுவினர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தாக்குதல் நடந்த பகுதியை சுற்றி வளைத்து பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மணிப்பூர் முதலமைச்சர் பிரேன் சிங் செல்லாததால் அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று கூறப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மணிப்பூர் முதலமைச்சர் பிரேன் சிங் செல்லாததால் அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று கூறப்படும் நிலையில் தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். குக்கி ஆயுத குழுவினர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தாக்குதல் நடந்த பகுதியை சுற்றி வளைத்து பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மணிப்பூர் முதலமைச்சர் பிரேன் சிங்கின் பாதுகாப்பு வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். தாக்குதல் நடந்த பகுதியை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மணிப்பூர் முதலமைச்சர் பிரேன் சிங் செல்லாததால் அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று கூறப்படும் நிலையில் தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு பாலவெற்றிவேல் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், மணிப்பூர்ல என்ன நடந்தது? இந்த தாக்குதல் சம்பந்தமா, மக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமா அங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? முதலமைச்சர் இது குறித்து என்ன சொல்றாரு? இந்த தாக்குதல் குறித்து மணிப்பூரில் என் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் துரதிர்ஷ்டவசமானது. இது மக்களுக்கு எதிரான தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக மாநில அரசு தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கும். அதாவது நான் நடவடிக்கை எடுக்க போகிறேன். இதுதான் மணிப்பூர் மாநில முதலமைச்சர் பிரேன் சிங் வெளியிட்டுள்ள ட்வீட் செய்தியாக இருக்கிறது. மணிப்பூர் மாநிலம் கடந்த ஒரு வருட காலமாக குக்கி மற்றும் மெய்தி இன மக்களுக்கு இடையே இன மோதலாக உருவெடுத்து நீடித்து வருகிறது. இந்நிலையில தான் மணிப்பூர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பிரேன் சிங் ஜிரிபம் மாவட்டத்திற்கு தேசிய நெடுஞ்சாலை 37 வழியே பயணம் செய்து கொண்டிருந்தார். இன்று காலை 10:50 மணிக்கு அவர் சென்ற கான்வாய் வாகனத்தை பயங்கரவாதிகள் சிலர் சுற்றியதாக கூறப்படுகிறது. மேலும் பிரேன் சிங்கை நோக்கி துப்பாக்கியால் சுட முயன்றதாகவும், ஆனால் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு அதிகாரிகள் பிரேன் சிங்கை காப்பாற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் 2 பாதுகாப்பு படை வீரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். நல்வாய்ப்பாக முதலமைச்சர் பிரேன் சிங் தப்பித்துள்ளார் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் குக்கி இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்குது. இந்த பிரச்சனைக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கலாம். ஜூன் 6ஆம் தேதி ஜிரிபம் மாவட்டத்தில் 59 வயது மடிக்கத்தக்க ஒரு ஆணினுடைய உடல் கண்டறிக்கப்படுது. அது யார் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே உள்ள லோக்கல் அத்தாரிட்டியாக இருக்கிறாரு. அவர் பேர் சரத்குமார் அப்படிங்கிறாங்க. அவருடைய உடல் கண்டறியப்பட்டவுடன் அங்கிருக்கும் இன போராளிகள் அனைவரும் சேர்ந்து மணிப்பூர் மாநிலத்தில், குறிப்பாக ஜிரிபம் மாவட்டத்தில் காவல்துறையை அடித்து நொறுக்குகிறார்கள். 70க்கும் மேற்பட்ட வீடுகளை தீக்கிரையாக்குகிறார்கள். ஒட்டுமொத்த இந்திய தேசமே தேர்தல் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த நேரத்தில் மணிப்பூர் மாநிலத்தில் மட்டும் ஜிரிபம் மாவட்டத்தில் ஒரு பதற்றமான நிலை நிலவுச்சு. 144 தடை உத்தரவு கூட பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த 70 வீடுகள் தீக்கிரையான நிலையில் அதை நேரடியாக சென்று பார்ப்பதற்காக மணிப்பூர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பிரேன் சிங் டெல்லியிலிருந்து நம்ம தொடர்ந்து பேசலாம் இது குறித்து. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் சமூக செயற்பாட்டாளர் மணிப்பூரில் இருந்து ஒனில் இணைந்திருக்கிறார். விடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். The situation here is a little volatile right now. I will speak in English. Because there was an attack of the convoy of the minister, but the chief minister is planning to go tomorrow. So that is what we have heard from the information from the sources here in our local bureau. So what is going on in Manipur actually? A bit tense right now. The situation in Jiribam district at the eastern
western frontier of the Manipur, which is the very neighbor of Assam, has been under attack from the Kuki rebellion forces towards the Meitei groups, the local indigenous peoples group. So that this is escalating to the level that even the convoy which is coming for the rescue also has been attacked from the different routes. So Chief Minister is planning to go tomorrow, but some of the advanced team of his team has been attacked today. That's what we have heard, and 1 or 2 has been injured seriously, and a couple of them has been injured. தேங்க்யூ ஃபார் யுவர் கான்வர்சேஷன் சார். முக்கியமான ஒரு கருத்தை ஒனில் சமூக செயற்பாட்டாளர், இவர் தான் கடந்த 1 வருடமாக இம்பால் நகரத்தில் செயல்பட்டு வருகிறார். குக்கி மற்றும் மெய்த்தி இன குழுவினருக்கிடையே நடந்து வரும் இந்த மோதல் இன்னும் குறையவில்லை என பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. மணிப்பூர் மாநிலத்தில் இன்னர் மணிப்பூர், அவுட்டர் மணிப்பூர்னு 2 மக்களவை தொகுதிகளிலையும் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ள நிலையில பொதுமக்கள் பாஜக மீது அதிருப்தியில் இருப்பதாக ஒனில் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள். அதனுடைய ஒரு விளைவாகத்தான் இப்போது ஜெரிபாம் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த வன்முறை பார்க்கப்படுகிறது. 70 வீடுகள் தீக்கிரையாகியுள்ளன. அந்த வீடுகள் தீக்கிரையானது மற்றும் பொதுமக்களிடம் நலம் விசாரிப்பதற்காக மணிப்பூர் மாநில முதலமைச்சர் பிரேன் சிங் நேரில் சென்றபோது அவரை தடுத்து நிறுத்திய குக்கி போராளிகள் துப்பாக்கி சூடும் நடத்தியுள்ளனர். நல்வாய்ப்பாக பிரேன் சிங் தப்பித்துள்ளார். ஆனால் இது ஜனநாயக விரோதமான செயல். என் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது மக்கள் கோபம் கொண்டுள்ளனர். அவர்கள் மீது நானே நடவடிக்கை எடுப்பேன் என பிரேன் சிங் தெரிவித்துள்ள நிலையில வடகிழக்கு மாநிலத்தில் இன்னமும் அமைதியின்மை நிலவுகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம் உணர்த்துது. மேலும் வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் மணிப்பூரில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்தான குரல் எழுப்புவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான நகர்வுகள் வருகிறது என்று. ராதா, நீங்கள் மற்ற செய்திகளை தொடரலாம். நன்றி பாலவெற்றிவேல். மணிப்பூர் முதலமைச்சர் பாதுகாப்பு வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.